மாறுவதற்கு வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாம். பெரும் மதிப்புக்குரிய இந்த 7வது பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய அருமைக்குரிய அல்-ஹஜாத் முகமது சஃபா அவர்களே, அருமைக்குரிய பேராசிரியர் அப்துல் ரஃபூப் அவர்களே, அருமைக்குரிய ஜனாப் அப்துல் அஃப்ருத் அவர்களே, ஜனாப் ஜபருல்லா கான் அவர்களே, மேஜர் நௌஷத் அலி முதல்வர் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அருமை பேராசிரியர் பெருமக்களே, துறை சார்ந்து மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அருமைக்குரிய தலைமை பேராசிரியர் பெருமக்களே, அருமைக்குரிய மாணவ மாணவிகளே, பத்திரிகையாளர்கள் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய ஊடகத்தை சார்ந்து வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர்களே, அருமைக்குரிய இளையாங்குடியும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, பெற்றோர்களே, அன்பு தாய்மார்களே, அன்பு குழந்தைகளே, உங்களை எல்லாம் இந்த மிக அருமையான ஒரு நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எப்பொழுதுமே இந்த கான்வகேஷன் அட்ரஸ் என்பது ஓரளவுக்கு எழுதி அதை படிப்பார்கள். எழுதி பிடிப்பதிலேயும் ஒரு திறமை வேண்டும் என்பதை அருமைக்குரிய மேஜர் நௌஷத் அலி அவர்கள் இப்பொழுது காட்டிவிட்டார்கள். எவ்வளவு கருத்துக்களை பேராசிரியர்களும் மாணவர்களும் பல்வேறு துறைகளிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை அவருடைய மென்மையான அந்த பேச்சின் மூலமாக மிக சிறந்த முறையிலே, சொல்லப்போனால் ஓரளவுக்கு அதிக நேரமே அவர் சொன்னாலும் நமக்கு இன்னும் சொல்ல மாட்டாரா என்று சொல்லுகின்ற அளவிற்கு மேஜர் அவர்கள் இங்கே பேச்சு நடத்தி இருக்கிறார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. மேஜராக இருந்தவர்களுக்கு இவ்வளவு மென்மையான குரல் இருக்குமா என்ற சந்தேகமே எனக்கு உண்டு. காரணம், ஒரு கனத்த குரல் இருந்தால் தான் மேஜர் என்பார்கள். இவர் மேஜர் என்பவர் மென்மையான மேஜராக இருக்கிறார். அதனாலே மிக அருமையான ஒரு முதல்வரை பெற்றமைக்கு முதலிலே நம்முடைய கல்லூரிக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பொருளாதாரத்துறை, அதாவது வணிகத்துறையை சார்ந்து பேராசிரியர் உசேன் அவர்கள் என் மீது தனிப்பட்ட பற்றிய அடிப்படையிலே பல நிகழ்ச்சிகளிலே இங்கே ஏற்பாடு என்பதை நான் அவரிடம் சொல்லியிருக்கிறேன். காரணம், மிகப்பெரிய அளவிலே இங்கே வள்ளல் பெருமக்கள் எல்லாம் கொடுத்து நடத்துகின்ற ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் அதற்கு எவ்வளவுக்கு எவ்வளவு பலு குறைக்க முடியுமோ அதை குறைக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு உண்டு. அதை போலவே இன்றைக்கு மத்திய அரசு இந்தியாவில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு, இந்தியாவுடைய எல்கையை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு ராணுவம், கப்பல் படை, அதே போல விமானப்படை இவற்றிற்கு என்று சொல்லி மிக அதிகமான அளவிற்கு நம்முடைய வரிப்பணத்தை செலவு செய்கிறோம். முதல் முறையாக முதலிடத்திலே அது அதிகமான செலவு அதற்கு செலவழிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 60,000 கோடியிலிருந்து இன்றைக்கு 90,000 கோடி வரையிலே அது 1,00,000 கோடிக்கு மேலே வரக்கூடிய ஒரு சூழல் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அடுத்து வரக்கூடியது ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கான வேலைவாய்ப்பு திட்டம். அத்துணை பேருக்கும் வாங்க சக்தியை உருவாக்க வேண்டும். அவர்களுக்கு அந்த பண வசதி வேண்டும். அது இலவசமாக கொடுப்பதை விட உழைத்து சம்பாதிப்பதிலே அவர்களுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது. தனிமனிதனுடைய மரியாதையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அன்னை சோனியா காந்தி அவர்கள் இதற்கு ஒரு சட்டத்திலேயே பாராளுமன்றத்திலே கொண்டு வந்து இன்றைக்கு மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டம் என்ற சட்டத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு சட்டங்களை நிறைவேற்றி அதன் மூலமாக இந்தியாவில் மிக அதிகமான அளவிற்கு இன்றைக்கு செலவு நடக்கக்கூடியது என்பது கிட்டத்தட்ட ஒரு ஆண்டிற்கு 60,000 கோடி ரூபாய் அளவிலே வெவ்வேறு துறைகள் மூலமாக 60,000 கோடி ரூபாய் அது செலவு செய்யப்படுகிறது. மூன்றாவதாக செலவு இன்றைக்கு என்பது கல்விக்கு. கல்விக்கு என்பது சர்வ சிக்ஷா அபியான், எல்லோருக்கும் கல்வி திட்டம் என்ற திட்டத்தின் அடிப்படையிலே
24,000 கோடி ரூபாய் ஒரு ஆண்டிற்கு உங்களிடமிருந்து நீங்கள் செலவு செய்வதில்லை. எஜுகேஷன் டாக்ஸ் என்று சொல்லி நீங்கள் ஒரு செலவு செய்கின்ற பொழுது பில்லிலே பார்த்தால் தெரியும், எஜுகேஷன் டாக்ஸ் என்று போட்டிருப்பார்கள். அந்த வரியின் மூலமாக இந்தியாவிற்கு கிடைக்கக்கூடிய வருமானம் 24,000 கோடியிலிருந்து 25,000 கோடி ரூபாய் கிடைக்கிறது. அந்த பணத்தை அப்படியே கிராமப்புறத்து மக்களுக்காகவும் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கான கட்டிடங்கள் கட்டிக் கொடுப்பது, பள்ளி வசதியை அதிகப்படுத்துவது, ஆசிரியர்களை நியமிப்பது, இப்பொழுது புதிதாக ஆசிரியர்கள் எல்லாம் நியமிக்கப்படுவதற்கு காரணம் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அந்த சர்வ சிக்ஷா அபியான் என்ற திட்டத்தின் மூலமாக கொடுக்கப்படுகிறது. அதுபோக கல்லூரிகளிலே இவ்வாறு யூசிஜியின் மூலமாக கொடுக்கப்படுகின்ற கிராண்ட், அதே போல வெவ்வேறு துறைகள் சார்ந்த பல்கலைக்கழகத்திலே ஆராய்ச்சிக்கு என்று கொடுப்பது, பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பேராசிரியர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளங்கள் அத்துறையும் சேர்க்கின்ற பொழுது ஒரு ஆண்டிற்கு ஏறத்தாழ 55,000 60,000 கோடி ரூபாய் இன்றைக்கு மத்திய அரசு மக்களுக்காக செலவழித்துக் கொண்டிருக்கிறது. இது எதற்கு செலவு என்று நினைப்பதை விட இதை பொறுத்தவரை முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட் என்றுதான் நினைக்கிறோம். காரணம், இன்றைக்கு உலகத்திலேயே மிக அதிகமான திறன்மிக்க சக்தி மிக்க இளைஞர்களுடைய கூட்டம் இருக்கிறது. மனித சக்தி இருக்கக்கூடியவர்கள், ஸ்கில்டு டெவலப்டு பீப்புள் அண்ட் ப்ரொஃபஷனலி ஃபிட் பீப்புள் இன் வேர்ல்ட் உலகத்திலேயே இன்றைக்கு எங்கே இருக்கிறது சொன்னால் அதை மிகைப்படுத்தி சொல்லவில்லை. அமெரிக்காவிலே இல்லை, இங்கிலாந்திலே இல்லை, பிரான்சிலே இல்லை, ஆஸ்திரேலியாவிலே இல்லை, ஏன் சொல்ல போனால் சைனாவிலே கூட கிடையாது. ஆனால் இந்தியாவிலே மட்டும்தான் இருக்கிறது. காரணம், உங்களை போன்ற பட்டம் பெற்றவர்கள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிற்கு தேவையான அளவிற்கு, இந்த இந்தியாவுடைய ஆளுமை தன்மை காட்டுகின்ற அளவிற்கு, இறையாண்மை காட்டுகின்ற அளவிற்கு தேவையான சிறந்த ஞானிகளை எல்லாம் உங்களை போன்றவர்களை எல்லாம் உருவாக்கி, இது மட்டுமில்லாமல் மேலை நாடுகள், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அமெரிக்காவிலேயும் இன்றைக்கு கனடாவிலேயும் ஆஸ்திரேலியாவிலேயும் மிகப்பெரிய விஞ்ஞானிகளாகவும் அங்கு இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய யார் என்று சொன்னால் நம்ம இந்தியாவிலிருந்து கல்வி கற்றவர்கள். அவர்கள் தான் அங்கு சென்று இங்கே பொறுப்புகளை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவுடைய அந்த மனித வளம் இல்லாவிட்டால் உலகமே இன்றைக்கு ஸ்தம்பித்து விடும் என்ற ஒரு சூழல் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. வருங்காலத்தை பார்த்தால் மிக மிக அதிகமாக இந்திய மக்களை நம்பியே, இளைஞர்களை நம்பியே உலகம் இருக்கிறது. உலகத்தில் ஒரு காலத்தில் மக்கள் தொகையை குறைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் மக்கள் தொகையை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தியதனுடைய விளைவு இந்தியா இன்றைக்கு மொத்தத்திலே உலக நாடுகளில் இருக்கக்கூடிய நாடுகளில் எல்லாம் இல்லாத ஒரு செல்வத்தை இங்கே பெற்றிருக்கிறது. மொத்தத்திலே 30-35 வயதிற்கு உட்பட்ட இளைஞர்கள், மனித சக்தி, திறமை மிக்கவர்கள், பெண்களும் ஆண்களும் உலகத்திலேயே எந்த நாட்டிலேயும் கிடையாது. இந்தியாவிலே மட்டும்தான் 70% அவர்கள் இருக்கிறார்கள். 30% தான் மற்றவர்களை நாம் காப்பாற்ற வேண்டிய சூழலில் இருக்கக்கூடியவர்கள். முதியவர்கள் என்ற அடிப்படையில் ஒரு 20% இருக்கிறார்கள். மீதம் இருக்கக்கூடியவர்களுக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் எல்லாம் பட்டம் பெற்றுவிட்டீர்கள். உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய தாய்மார்கள், பெற்றோர்கள் எல்லாம் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். நான் 40 ஆண்டுகளுக்கு முன்னாலே சென்னை பல்கலைக்கழகத்திலே அங்கு இருக்கக்கூடிய ஆடிட்டோரியத்திலே பட்டம் பெறுகிற பொழுது ஏற்பட்ட மகிழ்ச்சி எனக்கு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. காரணம், உங்கள் இடத்திலே நான் என்னை நிறுத்தி பார்க்கிறேன், உட்கார்ந்து பார்க்கிறேன். இதை போல இந்த கருப்பு ஆடை முதலாக போட்டுக்கொண்டு அதை பட்டியலை பார்த்து அதை இவர்கள் வழங்க இருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியோடு இருந்த காலம் அன்றைக்கு. இந்திய தமிழகம் முழுவதும் சென்றிருக்கக்கூடியவர்கள் 500 பேர் அன்றைக்கு பட்டம் பெற்றோம். ஆனால் இன்றைக்கு இளையாங்குடியை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே 600 பேர் பட்டம் பெற இருக்கிறீர்கள். அப்படி என்றால் அன்றைக்கு இருந்த நிலைமைக்கு 40 ஆண்டுகளுக்குள்ளாக இந்தியாவில் எந்த அளவிற்கு பட்டம் பெறுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பதை பாருங்கள். பட்டம் என்பது என்ன? இன்றைக்கு பட்டம் என்பது ஏதோ ஒரு பட்டத்தை பெற்றுவிட்டோம், அடுத்த வேலை வாய்ப்பு அலுவலகத்திலே பதிந்து கொள்வோம் என்ற உணர்வோடு மட்டும் சில பேர் இருக்கலாம். காரணம், அவருடைய பெற்றோருடைய நினைவு அதுவாக இருக்கலாம். ஆனால் பட்டம் என்பது ஒரு மிக அருமையான ஒரு இடத்திலே, ஒரு கட்டடத்திற்குள்ளே இருந்து அதனுடைய ஜன்னல் கதவுகளை திறந்து விட்டால் அது எவ்வாறு தெரியுமோ அதை போல உலகத்தை உங்களுக்கு காட்டுவது மட்டும்தான் இந்த பட்டம். இந்த பட்டத்தை நீங்கள் பெற்ற உடனேயே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, உலகத்தை தெரிந்து விட்டோம் என்ற ஒரு மகிழ்ச்சி. ஆனால் உலகத்திலே நீங்கள் சென்று
அந்த உலகத்தில் என்ன நடக்கிறது, அதில் நமக்கு என்ன அங்கம் இருக்கிறது, நாம் எவ்வாறு அதில் இருக்க போகிறோம் என்று நீங்கள் நினைக்கின்ற பொழுதுதான் உங்களுக்கு அந்த அச்சம் வர ஆரம்பிக்கும். அந்த அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அன்றிருந்த அச்சம் இன்றைக்கு இல்லை மக்கள் மத்தியிலே. வாய்ப்புகள் அன்று மிக மிக குறைவு, இன்றைக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். என்னை ஹைடெக் எம்பி என்று பத்திரிகையிலே போடுவதற்கு வேறு ஒன்றும் காரணம் அல்ல. என்னுடைய கையிலே நான் வைத்திருப்பது ஆப்பிள் போன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு போனை கையிலே வைத்திருக்கிறேன். பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது கூட அந்த ஆப்பிள் போனை கையில வைத்துக் கொண்டு அதில் இருந்து என்னுடைய சேகரிப்புகளை எல்லாம் ஒன்றிணைத்துதான் நான் அதில் பேசுவேன். அதற்கு பின்னாலே ஐபேட் என்று சொல்லி வந்தது. நீங்கள் எல்லாம் இந்த ஸ்லேட்டு என்று வைத்திருப்பார்கள். அந்த ஸ்லேட்டு காலங்களில் எங்களை போன்றவர்கள் படிக்கின்ற பொழுது இப்படி ஒரு ஸ்லேட்டை கையில் எடுத்துட்டு போனோம், குச்சியை வச்சு எழுதணும். இப்ப இது ஸ்லேட் இல்ல, ஐபேட். இப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 18,000 பத்திரிகைகள் இங்கே என்னால இது படிக்க முடியும். இது அமெரிக்காவில இருந்து வரக்கூடிய பத்திரிகைகள். இதை போல ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகைகளையும் எந்த நாடு வேண்டுமோ, எந்த கண்டம் வேண்டுமோ, ஆப்கானிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகை வேண்டுமா, நியூயார்க்கில் இருக்கக்கூடிய பத்திரிகை வேண்டுமா, எல்லாவற்றையும் என்னால் இதை தெரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, புத்தகங்கள் தேவைப்படுகின்றன என்று சொன்னால் லைப்ரரியிலே போய் பார்ப்பதற்கு பதிலாக இதிலேயே எனக்கு புத்தகங்களை அடுக்கி அடுக்கி வைத்திருக்கிறோம். அந்த முறைகள் இங்கே வந்திருக்கிறது. இங்கே பாருங்கள், செல்ஃபில் இருப்பது போல இங்கே புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்படுகின்றன. இந்த புத்தகங்களை வைத்துக் கொண்டு நாம் எந்த செய்தியை வேண்டுமானாலும் உடனடியாக ஒரு தலைப்பிலே பேச வேண்டுமேயானால் அது பேசிவிட முடியும். அந்த புத்தகத்தை தொட்டவுடனே திறந்து கொண்டிருந்தது. அதில் எத்தனை பக்கங்கள் படிக்க வேண்டுமோ அதை படித்துக் கொண்டே செல்லலாம். இவ்வளவு வாய்ப்புகள் உங்களை போன்ற மாணவர்களாக இருக்கின்ற பொழுது எங்களுக்கு கிடையாது, இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. ஆகையினால எனக்கு வயது என்ன என்பதை பற்றி நான் கவலைப்படவில்லை. நானும் என்னை மாணவனாக ஆக்கிக் கொள்கிறேன். ஆகையினால்தான் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் ஹைடெக் எம்பி என்று என்னை சொல்லுவதற்கு காரணம், இங்கே இருக்கக்கூடிய வாய்ப்பை நான் பயன்படுத்துகிறேன். உங்கள் மத்தியில் நான் இதை சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், உங்களுக்கு வேறு எங்கிருந்து இங்கு தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களில் ஒருவனாக இதே இளையான்குடியிலே இப்பொழுது இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய கட்டிடம் இன்றைக்கு அது அஞ்சலகமாக இருந்தது, மாறிவிட்டது. அன்றைக்கு அஞ்சலகம் இருந்தது, மாடியிலே வீடு, கீழே அஞ்சலகம் இருந்தது. பெரியவர்களுக்கு நினைவு இருக்கும். என்னுடைய தகப்பனார் அங்கே அஞ்சலக அதிபராக இருந்தார். நான் அப்பொழுது தியாகராஜர் கல்லூரியிலே பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்துக் கொண்டிருந்தேன். விடுமுறை நாட்களிலே இங்கே வருவேன். எனக்கு வேடிக்கையாக இருக்கும். அந்த ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கின்ற பொழுது எல்லோரும் கைலியை கட்டிக்கொண்டு, பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, ஏதோ பர்மாவில் நடந்தது போல நடந்து கொண்டிருப்பார்கள். எனக்கு கல்லூரி வாழ்க்கையில் இருந்ததுனால எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை இளையான்குடியை பொறுத்தப்பட்டல. அன்றைக்கு எனக்கு இருந்த ஆசை என்சிசியிலே மிகப்பெரிய ஆளாக வர வேண்டும் என்று நினைத்தேன். இன்றைக்கு ஒரு மாணவி மிக அருமையாக பேரடை நடத்தி காட்டினார். எனக்கு கிரண் பேடியை பார்த்தது போல தோன்றுகிறது. அந்த பெண்ணை பார்க்கின்ற பொழுது வருங்காலத்திலே அதை ஒரு கிரண் பேடியாக வர வேண்டும். ஒரே ஒரு குறைபாடு, என்னை போல குட்டையாக இருக்கிறது. அது மட்டும் கொஞ்சம் நன்றாக சாப்பிட்டு உயரத்தை அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும். எதற்காக முடியாது. நீங்கள் முதலில் உங்களை நீங்களே நம்ப வேண்டும். பெற்றோர்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒபாமாவுக்கு இருக்கிற அதே அறிவு இருக்கிறது, ராகுல் காந்திக்கு இருக்கிற அதே திறமை இருக்கிறது. யார் யார் சிறந்தவர்கள் நினைக்கிறீர்களோ அந்த திறமை எல்லாம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்கின்றன. ஆனால் நீங்கள் அங்கீகரிக்காதனுடைய விளைவு, நீங்கள் அனுமதிக்காதனுடைய விளைவு, பல நேரங்களுடைய தன்னுடைய திறமைகளை அவர்கள் வெளிக்காட்ட முடியவில்லை. ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், 5 வயதுக்குள்ளாக ஒரு குழந்தை 5 லட்சம் கேள்விகள் கேட்கின்றன. பெற்றோரிடமும் தன்னுடைய உறவினர்களிடமும்